டைமில் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உடல் சூடு அதிகமாயிட்டு ஒரு சிலருக்கு சீதபேதி ஏற்பட ஆரம்பிச்சிடும். நார்மலாக நமக்கு லூஸ் மோஷன் ஆனாலே உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்தெல்லாம் போயிட்டு ரொம்ப வளவலன் பலவீனமாக ஆகிடும். ஆனால் சீதபேதி அப்படின்றது உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தையே வெளியே கொண்டு வரும் அப்படின்வாங்க. அப்போ நம்ம உடம்பு எவ்வளோ பலவீனமாக ஆகிடும் பாருங்களேன். சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, அதுங்களுக்கு எதுவும் வெளியே சொல்ல தெரியாமல் அழ ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த வெயில் டைமில் இந்த சீதபேதியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான 2 விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நுங்கு வாங்குவோம் இல்லையா, அந்த நுங்குக்கு மேலே மெலிசாக ஒரு தோல் இருக்கும். அதை பிரிச்சுட்டு தான் நம்ம அந்த நுங்குவை சாப்பிடுவோம். அந்த நுங்கோட தோலில் நிறைய மருத்துவ குணமும் இருக்குது. அந்த நுங்கை நார்மலாக நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துவர்ப்பு தன்மை அதில் இருக்கும். அந்த துவர்ப்பு தன்மை தான் இந்த சீதபேதியை நமக்கு சீக்கிரமாக கட்டுப்படுத்தும். அந்த தோலை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து நல்லா அரைச்சி வடிகட்டி ஒரு டம்ளர் நீங்கள் எடுத்துக்கோங்க. பெரியவங்களாக இருந்தால் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. சின்ன குழந்தைகளாக இருந்தால் 2 பாலாடை ஊற்றினா போதுமானது. அதுலேயே உங்களுக்கு சீதபேதி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மாதுளப்பழம் தோல் இருக்குது தெரியுங்களா, அந்த தோலை ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஒரு நாள் நைட் ஃபுல்லாக நல்லா ஊறிடட்டும். மறுநாள் காலையில் பெரியவங்களாக இருந்தால் 1 டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க. சின்ன குழந்தைகளாக இருந்தால் 2 பாலாடை போதுமான அளவு. இதை தொடர்ந்து ஒரு 2-3 நாள் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது இந்த சீதபேதியிலேருந்து நீங்கள் ஈஸியாகவே வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறமா உடலுக்கு குளிர்ச்சியான பொருட்களை சாப்பிட்டு நீங்கள் பாடி எப்பவும் குளிர்ச்சியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது மாதிரி பிரச்சனைகளிலிருந்து இந்த வெயில் டைமில் நம்ம ஈஸியாக சமாளிச்சிடலாம்.